ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு பாஸ்காஸ் செட்டிநாடு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் மசாலா பூரி வித் ரெட் சட்னி, தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்ய என்ன தேவையான பொருள்கள்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் தக்காளி 5 எடுத்திருக்கேன், வரமிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன், பூண்டு 4 பல் எடுத்திருக்கேன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன், அப்புறம் தாளிக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ ஆனியனை நம்ம கட் பண்ணிக்கலாம். பஞ்சு தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, 4 பூண்டு, வரமிளகா, புளி, இதை நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், பூண்டு, வரமிளகா, புளி நல்லா அரைச்சிட்டேன். இதனோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டு அரைச்சாச்சு. இதனோட நம்ம அரைத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அதனோட உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி அரைச்சாச்சு. இதனோட நான் ஒரு பேரிச்சம்பழம் சேர்த்துறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரைச்ச தக்காளி தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு அடி கனமான கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரியிட்டு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது இப்போ நல்லா இப்படியே வணங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணங்கணும். நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இது இப்படியே வணங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஆனியன் மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காய மசாலா பூரி செய்ய என்ன பொருள்கள் தேவைன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆனியன் 1 எடுத்திருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆனியனையும் வரமிளகாயும் எப்படி கட் பண்ணிக்கலாம், ஃபைனாக நல்லா கட் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். வெங்காயத்தை பொடியாக நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்து வரமிளகாய் இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். இப்போ பொன்னிறமாயிடுச்சு. இதில் நம்ம வரமிளகாயும் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கும் போது நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிடணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நம்ம பட்டரை ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக. இது நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை மாவை போட்டு எப்போவும் நீங்கள் சப்பாத்திக்கு பிசைவீங்கள்ல, இல்லை பூரிக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. பட்டரையும் கோதுமை மாவையும் நல்லா கலந்துட்டேன். இதில் இந்த தாளித்து வெங்காயத்தை எடுத்து போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி தண்ணி இது விட்டு நல்லா கலந்து, அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நீங்கள் பூரிக்கு எப்பவும் பிசைவீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருண்டை வந்ததுக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றி கவர் பண்ணிடலாம். ஏன்னா மாவு நல்லா காயாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம்
இந்த அளவு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பண்ணிக்கலாம். இது இப்போ பூரி மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் வாங்க. இந்த அளவு நம்ம தேய்ச்சிக்கலாம். இதே போல் எல்லா பூரியும் தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சிட்டோம். இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பூரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திரும்பி போடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கட்டும். பூரி 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. சரி, இன்னொரு பூரி நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், பூரி நல்லா உப்பி வந்திருக்கு. எடுத்துடலாம். பாருங்கள், கையில் தக்காளி தொக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதனோட பதம் என்னென்னா இப்படி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். எண்ணெய்லாம் தனியாக கீழே பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆனியன் மசாலா பூரியும் தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பூரியும் இந்த தக்காளி தொக்கும் வந்து 3 days வச்சுருந்தீங்கன்னா கூட கெடாது. அதனால் நீங்கள் இதை ட்ராவலிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூரியை வந்து வெறும் ஸ்நாக்காகவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.